திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் சீகாமரம். தலம் திருவாரூர் பூங்கோயில். பதிகம் 19, பாடல் 11. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. மஞ்சு ஆடு குன்று மஞ்சு ஆடு குன்று அடர ஊன்றி மணி விரலால். மஞ்சு ஆடு குன்று அடர ஊன்றி மணி விரலால். துஞ்சா போர் வாழ் அரக்கண் தோள் நெறிய கண் குருதி. செஞ்சு சாந்து செஞ்சாந்து அணிவித்து தன் மார்பில் பால் வெண்ணீற்று. செஞ்சாந்து அணிவித்து தன் மார்பில் பால் வெண்ணீற்று. அம்சாந்து அணிந்தானே நான் கண்டது ஆரூரே. அம்சாந்து நீ வெந்நீரிற்று அம்சாந்து அணிந்து நான் கண்டது. அணிந்தானை நான் கண்டது ஆரூரே. அம்சாந்து அணிந்தானை நான் கண்டது ஆரூரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்துடைய கடைசி பாடலாகிய 11ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 11ஆம் பாடலில் மேகங்கள் தவிழும் உயர்ந்த மலையாகிய கைலாய மலையின் மீது தனது கால் பெருவிரலில் அழுத்துமாறு ஊன்றி அந்த மலையின் கீழ் கைலை மலையின் பெருத்தெடுக்க முயற்சி செய்த ராவணனை தலையை அமிர்த்தி அவருக்கு தக்க பாடம் கற்பித்தவர். உடல் நசுங்கி அவனது உடலில் உள்ள குருதி சாந்து போல தடவி கொண்டவர். அந்த குருதியை தடவி கொண்டவர் ஓடுமாறு அவனை செய்தவர் இறைவன். அவ்வாறு அரக்கனது உடலில் செஞ்சாந்து அணிவித்த இறைவனை தனது உடலில் வெண்ணீற்றானை அழகிய சாந்தாக தனது உடலெல்லாம் பூசியுள்ள அத்தகைய தன்மை கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் எங்கிருக்கிறார் என்று நான் பார்த்தேன் என்றால் அப்பர் சாமியில் சொல்வது. நான் பார்த்தேன் எங்கே என்றால் இந்த ஆலூர் புறங்கோயிலில் நான் கண்டேனே. அதாவது இந்த பாடலில் அந்த கைலை மலையை பெயர்த்த நிகழ்வை மேற்கோள் காட்டி ராவணனுக்கு புத்திமதி புகுட்டி முக்தி கொடுத்த போது குருதி வந்த அந்த குருதியை சாந்தாக தன் உடல் முழுவதும் போட்டுக்கொண்டவர் அப்படிங்கிறத சொல்லி இந்த பாடலில் நமக்கு கடைசி பாடலாக இந்த பதிகத்தினுடைய பாடல் சொல்லி முடிக்கின்றார் அப்பர் சாமிகள். திருச்சிற்றம்பலம்.